ஹாய், இது கதைகள் தொடரட்டும். நான் உங்கள் நிலா. இது காயத்ரியின் குலதெய்வ தேடல்ல டே 2. நான் டே 1 டே 2ன்னு சொல்றது எல்லாமே கதையோட கண்டினியூட்டிக்காக மட்டும்தான். காயத்ரி முதல்ல ட்ரை பண்ணது பல யூடியூப் வீடியோக்குள்ள சொல்ற 3 நாள்ல இல்லாட்டி ஒரு வாரத்துல உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ற மெத்தடை தான். ஒரு மஞ்சள் நிற துணியில கரித்துண்டு, மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், பச்சை கற்பூரம்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூல்ல மூட்டையா கட்டி வெயிட் அந்த நூல் கூட சில பேர் கருப்பு நூல்ல தான் கட்டணும்னும், இன்னும் சில பேர் பச்சை மஞ்சள்னு மங்களகரமான நூல்ல கட்டுங்க, அப்பதான் குலதெய்வம் வரும்னு சொன்னதை நம்பி காயத்ரியும் ஒரு வாரம் கருப்பு கலர் நூல், ஒரு வாரம் பச்சை கலர் நூல்னு நூலை மாத்தி மாத்தி வீட்டு வாசப்படியில கட்டி காலையிலே சாயந்தரம் தீபம் தூபம் காட்டி வழிபட ஆரம்பிச்சா. நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. பட் காயத்ரிக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியல. அப்பதான் காயத்ரிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. 3 தலைமுறையா வராத தெய்வம் 3 நாள்லாம் வர வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் காயத்ரி தன்னோட முயற்சியையும் நம்பிக்கையும் கைவிடாம 48 நாள் கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணி கலசமும் வச்சா. காயத்ரிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 2 குழந்தைங்க. 2 பேருமே காயத்ரிக்கு சிசேரியன்றதுனால அவளோட உடல்நிலைய மனசுல வச்சுக்கிட்டு காயத்ரியோட கணவர் கமலேஷ் இந்த விரத வழிபாட்டு முறைக்கு சம்மதிக்கல. நம்மோட இந்த சமுதாயத்துல 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் கேட்டு அவங்களோட முழு சம்மதத்தோட தான் விரதம் ஆரம்பிக்கணும். அதனால காயத்ரி கமலேஷ் கிட்ட பட்டினி விரதத்தை தவிர்த்துட்டு மற்ற விரத நெறிமுறைகளை கடைபிடிச்சு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி கணவர்கிட்ட அனுமதி வாங்கி அதை தொடரவும் ஆரம்பிச்சா. முதல் 2 வாரம் எந்தவித மாற்றமும் தெரியல. சரியா 16வது நாள் காயத்ரியோட கணவர் வழக்கத்துக்கு மாறா ஈவினிங் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவரோட கண்கள் சிவந்து அவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் நனைஞ்சிருந்ததை பார்த்துட்டு என்னாச்சுன்னு காயத்ரி கேட்ட உடனே அவர் அவங்கள கட்டி அணைச்சி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அவரை விசாரிக்கும் போதுதான் காயத்ரிக்கு தெரிஞ்சது, அவர் வேலை செய்யற கெமிக்கல் கம்பெனில அவரோட மேற்பார்வையில டேங்கை சுத்தம் பண்ண இறங்கின சக ஊழியர் ஒருத்தர் விஷவாயு தாக்கி மூச்சு விடவே சிரமப்பட்டிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் அந்த டேங்குக்குள்ளேயே மயங்கி விழுந்திருக்காரு. இது எல்லாமே அவர் இறங்கின கொஞ்ச நேரத்திலே நடந்திருக்கு. காயத்ரியோட கணவர் உள்ள இறங்கினவரோட எந்த சத்தமும் கேட்கலன்னு எட்டி பார்த்த அப்புறம்தான் டேங்குக்குள்ள இருக்கிறவர் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குறாருன்னு. உடனே கமலேஷ் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவரை மேல தூக்கி கமலேஷ் அவருக்கு உயிர் மூச்சு கொடுத்து மூச்சு வர வச்சிருக்காரு. கமலேஷ் காலேஜ் படிக்கிற காலத்திலேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி படித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவே அவரை காப்பாற்றி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் கிளம்பி வீட்டுக்கே வந்திருக்காரு. நல்ல வேளையா அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆகலனும், அப்படி ஆகியிருந்தா தான் ஜெயிலுக்கு போயிருப்பேனோ, ஒரு உயிரை கொன்ன பாவமும் என்னை வந்து சேர்ந்துருக்கோம்னு சொல்லி அழுதுருக்காரு. நீ கும்பிட்ட சாமி தான் இன்னைக்கு தன்னை காப்பாத்தினதா சொன்ன கணவரை சமாதானம் பண்ணி உள்ள அனுப்பி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பூஜை ரூமுக்கு போய் தான் கும்பிடுற குலதெய்வம் தான் தன்னோட கணவரை காப்பாத்துச்சுன்னு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு கண்டிப்பா உன்னை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு மனசுக்குள்ள தீர்க்கமா முடிவு பண்ணான். இந்த மாதிரி சுச்சுவேஷனை யாராவது உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சுன்னு சொல்றத யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு செகண்ட்ல அவங்கள காப்பாத்தினது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் 48 நாள் விரதத்துல ஒரு மாற்றமும் தெரியாம 48 நாட்கள் முடிஞ்சது. காயத்ரி தன்னோட முயற்சியை கைவிடாம அடுத்த 48 நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சா. அந்த 48 நாட்கள்ல அவளோட குலதெய்வமே காயத்ரியோட வீட்டுக்கு வந்ததா காயத்ரி சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது எப்படின்றத அடுத்த கதைகள் தொடரட்டும் குலதெய்வ தேடல் டே 3ல பார்க்கலாம். நான் மீண்டும் கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது கதைகள் தொடரட்டும். நான் உங்கள் நிலா.